மேட்டூர் அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை அகற்றுவது குறித்த ஆய்வை நிபுணர் குழு துவக்கியது. சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேட்டூர் அணையின் மூலம் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 120 அடி உயரம் கொண்ட இந்த அணைக்கு காவிரியிலிருந்து வரும் தண்ணீர் தேக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக அரசு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்காத நிலையில் மேட்டூர் அணை நீரின்றி வறண்டு போனதால் வண்டல் மண் அதிகமாக படிந்தது. தற்போது பருவமழை சீராக பெய்த நிலையில் வண்டல் மண் படிவால் அணையில் அதிக அளவு நீர் தேக்க முடியாத நிலை ஏற்பட்டது. வண்டல் மண் படிந்துள்ள வைகை, அமராவதி, பேச்சிப்பாறை, ஸ்ரீவைகுண்டம் மற்றும் மேட்டூர் அணை ஆகியன தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக மேட்டூர் அணையில் தூர்வாரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்பணியை மேற்கொள்வதற்காக நாப்கோஷ் என்ற நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்நிறுவனத்தின் நிபுணர்கள் அணையில் வண்டல் மண் படிந்துள்ள இடங்களை ஆய்வு செய்தனர். 6 மாத காலத்திற்குள் இந்த ஆய்வு பணி முடிக்கப்பட்டு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் அணை தூர்வாரப்படும் என்று பொறியாளர் கிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 5 நீர்த்தேக்கங்களில் 4 நீர்த்தேக்கங்கள் ஒரு அணைக்கட்டு வகைகளில் தேங்கியுள்ள வண்டல் மண் அணை எடுப்பது சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கை தயாரிக்கும்படி வேப்கோஸ் நிறுவனத்தை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதனுடைய அடிப்படையில் அந்த ஆய்வு அறிக்கையை தயாரிப்பதற்காக முதல் கட்ட ஆயத்த பணியாக இந்த டேட்டா கலெக்ஷனுக்காக இந்த குழு இங்கே வந்திருக்கின்றோம். இந்த பணி ஒரு 6 மாத காலத்தில் முடிவடைந்து அரசுக்கு அறிக்கை வழங்கப்படும். அணையில் படிந்துள்ள வண்டல் மண்ணை எந்த வகையில் அப்புறப்படுத்துவது, எந்த இடத்தில் சேமிப்பது என்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் பாதிப்பை எப்படி தவிர்ப்பது என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்றும் கிருஷ்ணன் தெரிவித்தார்.